நண்பர்களே, இனிய வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இரண்டாவது நாள். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன்னா, இன்றைக்கி நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்க நேர்ந்தது. அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிக்கல் எதை பற்றினதுன்னா, கடந்த பிப்ரவரி 10 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எதை பற்றினா, ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிஸ் ஆக்ட், வெளிநாட்டு ஊழல் நடைமுறைகள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்குது. அதை பற்றி என்னங்கிறத இன்னும் அடுத்து வர 1 or 2 செகண்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சட்டத்தின்படி எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு தற்காலிக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பை டொனால்ட் ட்ரம்ப். இது எத்தனை நாளைக்கு? 180 நாளுக்கு. அண்ட் தெர் ஆர் நியூஸ், அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு 180 நாட்களுக்கு நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வெளிநாட்டு ஊழல் நடைமுறைகள் சட்டம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, 1977 இயற்றப்பட்ட இந்த சட்டம் ஒரு அமெரிக்க நிறுவனம் அல்லது தனிநபர் இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் ரெஜிஸ்டர்டு இன் அமெரிக்கா, அவங்க வெளிநாட்டில் ஏதாவது ஒரு ஊழலோ அல்லது லஞ்சம் கொடுக்கப்பட்ட புகாரோ, லஞ்சம் கொடுக்கப்பட்டது தெரிய வந்தாலோ அவங்க மேலே என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம். அதை தடை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். சரிங்களா? அதில் முக்கியமான விதி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நிறுவனம், அமெரிக்க பங்குச்சந்தை அல்லது அமெரிக்க பங்கு சந்தையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டில் இருக்க அதிகாரிகளுக்கு பணமோ பரிசு பொருளோ அல்லது மதிப்புமிக்க எதையாவது கொடுப்பது தடை செய்யப்படுகிறது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? அமெரிக்க குடிமக்கள், அமெரிக்காவில் குடியிருப்பவர்கள், அமெரிக்காவில் செயல்படும் வெளிநாட்டு நிறுவனங்கள், இவங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், அது இந்திய நிறுவனமாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனமாக இருக்கலாம். அவங்க ஒரு வெளிநாட்டில், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்திய நிறுவனம் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க இலங்கையில் ஒரு தொழில் தொடங்கிறதுக்காக அங்கே உள்ள அரசு அதிகாரிகளுக்கோ அங்கே உள்ள ஏதாவது ஒரு அதிகாரிகளுக்கோ லஞ்சம் கொடுத்து அது முறையாக கணக்கு காட்டப்படவில்லைன்னா அந்த நிறுவனத்தின் மேல் அமெரிக்க சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் இந்த ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிஸ் ஆக்ட் சொல்ல வருது. இதில் இருக்க சர்ச்சைகள் என்ன, அப்படி ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்க சர்ச்சைகள் என்ன, அதுக்கு முன்னாடி இதற்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் ஊழலையும் லஞ்சத்தையும் குறைப்பதற்காக இது ஒரு முக்கியமான சட்டமாக கருதப்படுது. ஏன்னா எல்லா முக்கிய நிறுவனங்களும் அமெரிக்க பங்குச்சந்தையில் இடம்பெறுவதை ஒரு பெரிய ஒரு கௌரவமாக கருதுவாங்க. அப்படி ஒரு சந்தையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களோட க்ரெடிபிலிட்டிக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்க வச்சிரும். அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப கவனமாக இந்த உலகளாவிய வர்த்தகத்தை கையாளுவாங்க. இது ரெண்டாவது. இதோட முக்கியத்துவம் என்னென்னா, அமெரிக்க நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட நெறிமுறைகளோடு செயல்படுறதுக்கு இது அவங்கள வழிகாட்டுது. அதுக்கப்புறம் இதே மாதிரி சட்டத்தை பின்பற்றி பல நாடுகள் இதை பின்பற்றுவதற்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி சட்டம் எங்கே இருக்குன்னா, யூகேயில் பிரைபரி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஒரு சட்டம் இருக்குன்னா அதுக்கான சர்ச்சைகளும் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்களா? இதில் இருக்க சட்டம் என்ன, இதில் இருக்க சர்ச்சைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் இருக்கிறதுனால அமெரிக்க நிறுவனம் உலகளாவிய போட்டியில் பின்தங்க வைப்பதாக ரொம்ப நாளாக ஒரு கிரிட்டிசிசம் அது மேலே இருந்துகிட்டே இருக்குது. ட்ரம்ப் ரொம்ப நாளாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப நாள் ஃபஸ்ட் டைம் அவர் கவர்மெண்ட்டில் இருக்கும்போதுமே இது ரொம்ப மோசமான சட்டம், இது அமெரிக்க நிறுவனங்களுக்கு வணிகத்திற்கான ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அவர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த சட்டத்தை பற்றி விளக்கமாக பார்த்தோம். ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிஸ் ஆக்ட், வெளிநாட்டு ஊழல் நடைமுறை சட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி விளக்கமாக பார்த்தோம். இப்போ அமெரிக்க அதிபர் அதன் மேல் விதிச்சிருக்கிற நிர்வாக உத்தரவு பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்த நிர்வாக உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்த வெளிநாட்டு ஊழல் நடைமுறைகள் சட்ட அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்துதல். அதாவது அந்த சட்டத்தை நிறுத்தலை,
அந்த சட்ட அமலாக்கத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு? 180 நாளுக்கு. ப்ராபப்ளி இன்னொரு 180 டேஸ்க்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ண போகிறாங்க இப்போ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்போது நடைபெற்றிருக்கிற FCPA விசாரணைகள் மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்ய நீதித்துறை அமைச்சருக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து உத்தரவிடுது. இது அரசாங்கத்தின் முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதையும் உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கார். அதுக்கப்புறம் 180 நாள் காலத்திற்குள்ள புதிய வழிகாட்டுதல் அப்படி இல்லைன்னா கொள்கைகளை வெளியிடவும் நீதித்துறை அமைச்சருக்கு அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ இது எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து அமெரிக்க நிறுவனங்களை ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி உலக அளவில் போட்டியில் பின்தங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கிறதுனால உலக அளவில் நல்லபடியாக போட்டியிடணும், வழக்கமான வணிக நடைமுறை இந்த நார்மல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸை வந்து அமெரிக்க நிறுவனங்கள் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை வந்து தடை பண்ணியிருக்கு. சட்டத்தை தடை பண்ணல, சட்டத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கிறத தடை பண்ணியிருக்கிறாங்க 180 நாட்களுக்கு. இதை வந்து இதனால் அமெரிக்க நிறுவனம் வந்து இன்னமும் மோர் எஃபெக்டிவாக, மோர் காம்படிட்டிவாக உலக அளவில் அவங்கள போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இது எந்த அளவுக்கு நல்ல விளைவுகளையா இல்லை மோசமான விளைவுகளையா உலக அளவில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின். ஏன்னா இன் வேரியஸ் பிஸ்னஸ் செக்டர்ஸ் இந்த ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிஸ் ஆக்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பெஞ்ச்மார்க்காக பார்க்கப்படுது. பிகாஸ் தட் இஸ் அ விஜிலண்ட் ஏஜென்சிஸ், தே கீன்லி லுக் இன்டு இட். ஏதாவது ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து வெளிநாட்டில் தப்பு பண்ணுச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க பங்குச்சந்தையில் அவர்களோட செயல்பாடுகள் வந்து பாதிக்கப்படும். அவங்களுக்கு ரொம்ப அதிக அளவிலான ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் விதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறைகள் இருந்தது. இப்போ அதை தடை பண்ணியிருக்கனால அமெரிக்க நிறுவனங்கள் சட்ட மேபி லஞ்ச ஊழல் ஆர் நார்மல் ப்ராக்டிசஸ் வந்து அவங்க பின்பற்றுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இதனால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுங்கிறது தெரியல. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம்.